எம்மை வாழ்வில் நம் ஒன்றுபட்டு சகோதர பாசத்துடன் வாழ்ந்து அன்பையும் சமாதானத்தையும் பெருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்பதை உங்களுக்கும் உலகத்திற்கும் உறுதிபட தெரிவிக்கத்தான் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்தார் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் இளமை காலம் முதல் நிறைவு நாள் வரை இஸ்லாமிய நண்பர்கள் பலரை பெற்றிருந்தவர் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய நண்பர் மீதுதான் கொண்ட பாசத்தை பறைசாற்றும் விதமாக மேரே நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலை தான் நடித்துள்ள படத்திலேயே பாடி காட்டியவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மகத்தான மனிதரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் நான். அமைதியின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்து இஸ்லாமிய சகோதரரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் திரைப்படங்கள் சிலவற்றில் காட்சிகள் அமைந்த போதெல்லாம் உறுதிபட நின்று கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த ஒப்பற்ற இருவரும் தலைவர்கள் அரசியலே உருவாக்கப்பட்டவன் நான். என் இதய சிம்மாசனத்தில் என்று வீற்றிருக்கும் அந்த இருவரும் தலைவரின் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களைப் போல உங்களுக்கு உற்ற நண்பனாக, சகோதரனாக, பாதுகாவலனாக செயல்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல நான். மக்கள் தொண்டை மகேசன் தொன்று என்று பேர் அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த தொண்டன் நான். எனக்கு எந்தவித தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது. ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக, இந்தியனாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இயல்பாகவே வாழ்ந்து வரும் நான். எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உளமாற நினைப்பவன் நான். எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறுபான்மையினரை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்வதை நான் தலையாய கடமையாக கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். போற்றலுக்குரிய நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்து மனித இனம் கற்றுக்கொள்ள ஏராளமான நற்களங்கள் உள்ளன. அதிலும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பண்பு நலங்கள் பல இருக்கின்றன. நபிகள் நாயகத்தின் போற்றலுக்குரிய பண்புகளை சில நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எளிதாக விளக்க நினைக்கின்றேன். எடுத்துக்காட்டாக, நபிகள் நாயகம் போதித்த புதிய மார்க்கத்திற்கு அப்போது எதிர்ப்புகள் பலமுனை தாக்குதலாக இருந்தன. அது ஒரு போர்க்களம். நபிகள் நாயகத்துடன் திரு அபூபக்கர் அவர்களுக்கு உடன் இருந்தார்கள். 7 பேர் கொண்ட பகைவர்கள் அவர்களை தேடி அழிக்க ஆயுதங்களுடன் வந்தனர். நபிகளாரும் அபூபக்கரும் அப்போது ஒரு குகையில் இருந்தனர். பெரும்படையின் காலடி சத்தம் குகைக்கு அருகிலே கேட்டதும் அபூபக்கர் நபிகள் நாயகத்தை பார்த்து, நபிகளாரே, பெரும்படை வருகிறது, நாம் 2 பேரே தானே இருக்கிறோம் என்றார். உடனே நபிகள் நாயகம், நாம் 2 பேர் அல்ல 3 இருக்கிறோம் என்றார்.